திரு தங்க வரதராஜன், இப்போ அமைச்சரவை பட்டியல் திருப்திகரமா இல்லை, பிரதிநிதித்துவம் சரியா இல்லை, இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படலை, தமிழர்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு பலவிதமான விமர்சனங்கள்லாம் வர தொடங்கி இருக்கு. இதை எப்படி பார்க்கலாம்? வணக்கம் திரு தமிழரசன். முதலாவதாக அதாவது ஆடு நினைதுன்னு ஓனா எழுதுச்சான். அது போல இந்து கூட்டணிக்குள்ள கட்சிகள், குறிப்பாக சுலைமான் சார்ந்த திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்க முடியும். ஊடகங்கள் என்ன வந்துச்சு, நரேந்திர மோடி சந்திரபாபு நாயுடு சமாளிப்பாரா, நிதிஷ்குமார் சமாளிப்பாரா, அவ்வளவு இலக்கா கேட்கிறாங்க இவ்வளவு இலக்கா கேட்கிறாங்கன்னு தனது ஊடக இந்தி கூட்டணி அவர்கள் தன்னுடைய ஊடக பலத்தின் மூலமாக ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கினாங்களா இல்லையா? இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் நேற்று அமைச்சரவைகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த விகிதாச்சாரமா இருக்கலாம், இன்றைக்கு ஒதுக்கப்பட்ட இலக்காவா இருக்கலாம். இதுல எதிர்கட்சிகளுக்கு என்டிஏ கூட்டணி எவ்வளவு சுகமா இருக்கிறது, நரேந்திர மோடி பழைய பாணியிலேயே தான் இந்த அரசாங்கத்தை நடத்தி சொல்றாரு என்ற ஒரு சம்மட்டேடி கொடுத்துருக்கோம் இந்த இந்தி கூட்டணிக்கு. இது போல கற்பனை காணாதீங்க, நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம். இப்ப எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, சந்திரபாபு நாயுடுவோ இல்ல நிதிஷ்குமாரோ கொஞ்ச நாள் கழிச்சுதான் விஷயம் விவகாரம் வெளியே தெரியும் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை. சார் அது இது எதாவது ஒரு நாள் அப்படியே ஏங்கி 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 அவருடைய உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கும், வேற ஒன்றும் ஆகாது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், தமிழகத்துக்கு சார் மூணு தமிழர்கள் கொடுத்துருக்குறோம். சகோதரர் சொல்றாரு சுலைமானு, மக்களையில போட்டியிடாத நிர்மலா சீதாராமனுக்கு ஏன் இவ்வளவு இது கொடுக்கணும் சார்? நீங்க பிரதமரா இருந்த மன்மோகன் சிங் 2 முறையும் மக்களை சந்திக்காம மாநிலங்கள் தான் சார் வந்திருக்காரு. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அவங்கதான் தவறு செஞ்சுட்டாங்க, நீங்க அதை சரியா செய்யலாம்ல. எத்தனை ராஜ்யசபா, ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்டோர் ராஜ்யசபால இருந்து அமைச்சர்களா இருக்கிறாங்க. 2 பேர் அமைச்சரா பதவியேற்று இருக்கிறாங்க, பஞ்சாபை சேர்ந்த ஒருவரும் கேரளாவை சேர்ந்த ஒருவரும். அவங்க 2 பேருமே 2 அவையிலையும் இப்ப உறுப்பினரா இல்ல. அப்ப மக்களின் தீர்ப்பை எந்த அளவுக்கு இந்த மோடியின் அமைச்சரவை மதிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. திரு தமிழரசன் இது சட்டத்துக்கு உட்பட்டது இல்லையா? சட்டத்துக்கு உட்பட்டது தாங்க, அதை யாரும் சொல்லல. இது தார்மீக ரீதியா கொஸ்டின் பண்றாங்கன்னு கேக்குறேன். நீ எதிர்கட்சியில் வைக்கிற இதுக்கு எங்களுக்கு இந்த நாட்டை எப்படி வழி நடத்தணும் சார்? இந்த அரசாங்கம் 140 கோடி மக்களுடைய தெய்வம் என்று நரேந்திர மோடி அவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய அரசியல் சாசனம் தான் புனிதன் என்று ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவர் அதை நோக்கி பாரார். இந்த நாட்டுக்கு 140 கோடி மக்களுக்கு இந்த அரசாங்கம் எப்படி சேவை செய்யுதுன்னு பாருங்க, இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டுட்டு போகுதுன்னு பாருங்க. இன்னைக்கு முதலாவது அமைச்சரை கூட்டத்திலே பாருங்க, இன்னைக்கு விவசாயிகளுக்கு என்ன நிலனோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி முதல் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதனால வழக்கமா உள்ளது, புதுசா ஒண்ணும் செய்யல. ஆட்சி வந்திருந்தாக்கா மகளிர் 1 லட்சம் கொடுத்திருப்பாங்க முதல் கையெழுத்தா. இருங்க சுலைமானது எப்படி இருக்குன்னா, சுலைமானது நீ 2 ஏக்கர் நிலம் தரீங்களா, அது மாதிரி இருந்திருக்கும். 2 ஏக்கர் நிலம் தர ஏமாத்துறீங்களா? யார் சொல்றது? யார் ஏமாத்து? நீங்க 10 லட்சம் பேங்க்ல போட சொல்றீங்க, அந்த மாதிரியா? 10 லட்சம் பேங்க்ல போடணும்னு சொன்னீங்களா, அந்த மாதிரியான்னு கேட்டேன். நான் நாட்டுக்கே தெரியுமே, நீங்க அரங்கத்துல இருந்து பேசுறீங்க, நீங்க கேள்வி வச்சுக்கிற மொத்தமா பதில் சொல்றேன். மக்கள் புரியாது. அதனால நாங்க திமுக மாதிரி 2 ஏக்கர் நிலம் தரேன்னு சொல்லி அந்த மாதிரி வாக்குறுதி எல்லாம், அது காங்கிரஸ் உங்களோட பொய் வாக்குறுதி நிறைவேற்ற போறது கிடையாது. நீ அப்படின்னா தெலுங்கானால செஞ்சிருக்கலாமே, இது ஒன்றும் செய்யலையே. தெலுங்கானால அதே பெண்களுக்கு தரேன்னு சொல்லி செஞ்சீங்களா, அதனால நம்ப மாட்டாங்க உங்களை. அதனால எங்களுக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பை எப்படி கொண்டுட்டு போகணும்னு சொல்லி அதுதான் இன்னைக்கு. அதனால எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் மிகப்பெரிய அடியா இருக்கும். ஏன்னா அந்த இலாக்கா ஒதுக்கீட்டுல பிரச்சனை வரும். சந்திரபாபு நாயுடு இத்தனை கேபினெட் கேட்கிறாரு, நிதிஷ்குமார் இத்தனை கேபினெட் கேட்கிறாரு, அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருக்க சார். சிறிய கட்சியா இருந்தாலும் பெரிய கட்சிகளாலும் அவர்களுக்கு கலந்து எப்படி ஏகமானதை ஒரு குடும்பமாக என்டிஏ எப்படி இன்னைக்கு இலக்கா ஒதுக்குங்கிறத பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி ஓபிசிக்கு 27, எஸ்சிக்கு 10, எஸ்டிக்கு 5, சிறுபான்மை 5 கொடுத்துருவோம். சகோதரர் சுலைமான் கேட்கிறாரு, இஸ்லாமியர் இருக்காரு சார். நான் என்ன கேட்கிறேன், திமுக போட்டிட்டு கூட்டணி கட்சி கிடையாது, திமுக போட்டிட்ட இடத்துல திமுக இஸ்லாமியர். நான் அவங்ககிட்ட கேட்கிறேன் வரதராஜன், நான் திமுக நான் கேட்கிறேன், நான் உங்ககிட்ட பதில் எதிர்பார்க்கிறேன், எதிர்கேள்வி இல்ல. எத்தனை பேரை கொடுத்தீங்கன்னு கேட்டாக்கா நீங்க எங்க சார் போறீங்க பின்னாடி? சொல்லுங்க வரதராஜன். இல்ல நான் என்ன இந்த திமுக இந்த கேள்வி கேளுங்கிறேன். நான் கேட்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, அது நான் கேட்கிறேன். இப்ப நான் வரதராஜன் கிட்ட இருந்து பாஜக செய்தி தொடர்பாளரா நான் எதிர்பார்க்கிறேன், இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏன் அந்த பிரதிநிதித்துவம் இல்லைன்னு கேட்கிறாங்கல்ல, அந்த கருத்து வருதுல, அதுக்கு பதில். அதாவது சார் நிச்சயமாக அமைச்சரவையில விரைவில் இப்ப பாத்தீங்கன்னா 81ல 72 தான் அறிவிச்சிருக்கிறோம். 9 பாக்கி இருக்கு. நிச்சயமாக எல்லா சமூகத்தையும் உள்ளடக்கிய அரசாங்க நரேந்திர மோடி எடுத்து செல்வார். அதுல விரைவில் அதுக்கான இது வரும்னு எதிர்பார்க்கலாம். இன்னும் 9 மீதி 9 இருக்குங்கிறத நீ மறந்து விடக்கூடாது, அதுக்கு சொல்லவார்.
ஓகே. அதே போல இவர் சொன்னாரு சுரேஷ் கோபில மறுத்துட்டாரு சார். உங்களை மாதிரி ஊடகங்கள் சொல்லி 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 காலையில அவர் சொன்னது பார்க்கலையா சார் நீங்க? என்ன உங்கள மாதிரி ஊடகங்கள்னா என்ன அர்த்தம்? அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க வந்து இல்ல ஒரு நிமிஷம் இருங்க வரதராஜன். இல்ல ஒரு விஷயம், நீங்க தமிழிசை ஏன் கொடுக்கல? எல்லாருக்கும் என்னென்ன எப்ப கொடுக்கணுமோ அது கட்சி கொடுங்க. உங்கள மாதிரி ஊடகங்கள் கிடையாது. அப்படிலாம் அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தாதீங்க. அவர் சொன்ன செய்தி தான் வெளியாகுது. இருங்க சுலைமான், நான் கேக்குறேன். சுலைமான் இல்லங்க, தமிழரசன் கேக்குறேன். ஏங்க கட்சி தலைவரா சகோதரி கல்லிமணி ஆக்காம ஸ்டாலின் ஆக்கிறீங்க? நான் கேட்கலாம்ல. இதெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி எந்த வரம்புக்குள்ள இருக்குமோ அதுக்குள்ளதான் இருந்து நீங்க கேள்வி கேட்க முடியும். அதுதான் என்னுடைய. ஓகே. வரக்கூடிய இந்த அமைச்சரவை பட்டியலிருந்து திரு சுகுணாதிவார் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். ஏற்கனவே மக்கள் என்ன தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க, இதே அமைச்சரவை கொண்ட நிர்வாகத்துக்கு தான் அவங்க 303 இருந்து இறக்கி 240க்கு கொடுத்துருக்குறாங்க. மறுபடியும் ஏறக்குறைய அதே அமைச்சர்கள், அதே பழைய அமைச்சரவை பட்டியல், இலாக்கா ஒதுக்கீடு வெளியாகுதுன்னா அப்ப மக்கள் தீர்ப்பை எந்த அளவுக்கு ஏத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். அதாவது நண்பர் புரிஞ்சு கொள்ளணும். அதாவது அவர் தெரிந்தால் கூட ஒரு ஆதங்கத்தை எப்படி இன்னைக்கு, அதாவது அது 2 நாளா அவங்களுடைய ஆதங்கங்கள் புரியுது. அதாவது 272 அறுதி பெருமானத்தை 272 சார். நாங்க 400 வைக்கலாம், 293 மக்கள் கொடுத்தாங்க, நான் ஏற்றுக்கிறோங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க 295 வரும், நீங்க ஃபெயில் சார். 232 ஃபெயில். நீங்க அதை ஒத்துங்க. அதனால எங்களை பொறுத்தவரை தான் நான் சொன்னேன். ஆரம்ப கட்டத்தில இருந்து நாங்க தேர்தல் முடிவு வந்த பிறகு தெளிவா சொல்லியிருக்கிறோம். அதே 10 ஆண்டுகள்ல எந்த மாற்றம் இல்லாம அதே இந்திய அசுர பலத்தோட தான் கொண்டு போறதா நடக்குது. நீங்க பாருங்க திரு தமிழரசன், இன்னைக்கு உள்துறை எங்க அமித்ஷா அவரிடம் தான் இருக்கு. அதே பாதுகாப்புத்துறை, அதே சாலை போக்குவரத்து கட்டமைப்புகள் நிதின் கட்கரி அவர்களிடம், நிர்மலா சீதாராமன் நிதி, அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே பிளஸ் ஐடி, இது இந்த துறை. இது நீங்க இது எல்லாமே அதாங்க, எல்லாமே நாங்க வந்து எல்லாரோடையும் கலந்து பேசி எப்படி சும்மா தான் கொண்டு போறோம். நீங்க 2014 நாங்க தனி பெரும்பான்மை இருக்கலாம். அதே விமான போக்குவரத்துறை வந்து அசோக் கணபதிராஜ் அதே தெலுங்கு தேசம் தான் கொடுத்தோம். இன்னைக்கு அதை தான் கொடுத்திருக்கோம், அவர் ஏத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து சிராக் பாஸ்வானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய அனுராதா கொடுத்த விளையாட்டுத்துறை கொடுத்திருக்கிறோம். ஹெச்டி குமாரசாமி எஃகு மற்றும் சுகாதாரம். ரைட். அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது திரு தங்கவரதராஜன். அப்ப பெரும்பான்மை இல்ல நான் என்ன அதான் கேள்வியோட கேட்டுறேன். நீங்க 2014 பெரும்பான்மை இருக்கும் போதும் ஒரு சீட்டு தான் கொடுக்குறீங்க. இன்னைக்கு தெலுங்கு தேசம் ஆதரவு இருந்தா தான் ஆட்சி நடத்த முடியுங்கிற ஒரு நிலை இருக்கும் போதும் ஒரு சீட்டு தான் கொடுக்குறீங்கன்னா இப்ப சந்திரபாபு நாயுடுக்கு இன்னைக்கு அதிருப்தி வராம இருக்கலாம், நாளைக்கு வராம போகுமான்னு கேக்குறாங்க சார். நாங்க எல்லாமே அதான் சொல்றேன், அவர்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களா தேர்ந்தெடுத்த பிறகு ஆற்றின உரையில தெளிவா தெரிஞ்சிருக்கும். நரேந்திர மோடி அவர்களுக்கு முழு ஆதரவு, அன்கண்டிஷனல் சப்போர்ட். நரேந்திர மோடி இந்த நாட்டை சிறப்பாக வழிநடத்தி செய்கின்றார். அவர்கிட்ட ஒரு உலக தலைவர் இந்த நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று இரு தலைவரும் சொல்லிட்டாங்க. அதுல இருந்து அந்த எதிர்கட்சிகள் தூக்கம் போயிட்டு, அதனால வேற எதுவும் சொல்ல முடியல. அதனால இதை மாத்தி கொடுத்தானே அதை மாத்தி கொடுத்தானே சார், ஆதங்கம் வருமா, அவங்களுக்குள்ள பிரச்சனை வருமா? அதுதான் சொல்றேன் சார். நீங்க இந்த 5 ஆண்டுகள் கடந்த 10 ஆண்டுகளாக சிறப்பான ஆட்சியை நோக்கி போகும். தயவு செய்து எதிர்கட்சிகள், இந்திய கூட்டணி கட்சியை குறிப்பாக சார்ந்தவர்கள், சில ஊடகவியலாளர்கள் சொல்றது தயவு செய்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாடு இருந்து உடல் நலத்தையும் மனநலத்தையும் விட்டுறாங்கன்னு எங்களோட ஒரு அறிவுரையை நாங்க சொல்றோம். அவ்வளவு ஏளனத்துக்கெல்லாம் போக வேண்டாம். இல்ல திரு வரதராஜன், நான் என்ன கேட்கிறேன், ஒண்ணும் இல்ல. இப்ப 2004 உதாரணத்தை எடுத்துக்கிறோமே, அப்ப ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு தமிழ்நாடு 40க்கு 40 கொடுத்தாங்க. திமுக 15 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஏறக்குறைய அப்ப 7, என்னுடைய நினைவு சரியானதுன்னா 7 மத்திய அமைச்சர்கள் திமுகல மட்டுமே இருந்து அப்ப ஆதரவு கிடைச்சது, தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது. இன்னைக்கு அதே தெலுங்கு தேசம் 16 சீட்டை கொடுக்குறாங்க. இவங்களுடைய ஆதரவு இருந்தாதான் ஆட்சி நடக்குங்கும் போது ஒரு கேபினெட், ஒரு மத்திய இணையமைச்சர் மட்டும் கொடுத்தா இப்ப அவருக்கு எந்த இடத்துலயும் அதிருப்தி இருக்காதுன்ற முடிவை எப்படி நமக்கு எடுக்க முடியும்? எப்படி அந்த இடத்துக்கு வர முடியும்? இல்ல அதுக்கு முன்னாடி தமிழரசன் சகோதரர் கேட்ட கேள்வி கேட்டுறேன். 24 மணி நேரம் ஆயிடுச்சா இந்த அமைச்சர்களை யாராரு முடிவு செய்ய? நான் என்ன சொல்றேன் சார், நீங்க வந்து மன்மோகன் சிங் கிடையாது. ஒரு அமைச்சர் வந்து எந்த துறையில ஒரு எக்ஸ்பர்ட், அவர் வாய்ப்பு கொடுக்கணும், கட்சிகள் முடிவு செய்யட்டா எதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு நிபுணத்துவம் பார்த்துதான் கொடுத்திருக்கு. ஏன் மன்மோகன் சிங் எந்த இடத்துல இறங்கிட்டாரு நீங்க நினைக்கிறீங்க? ஏங்க ப. சிதம்பரம் அப்ப ரொம்ப குறைவான ப்ரொஃபைல் உடையவரா, இல்ல தயாநிதி மாறனோ ஆராசாவோ இல்ல பாஜகல இருந்து வந்தா கூட அது என்ன குறைவான ப்ரொஃபைல் நீங்க முடிவு பண்றீங்க? சொல்லுங்க, நீங்க உங்க நேரத்துல பதில் சொல்லுங்க. இது அநாகரிகம். நான் ஒரு பொறுமையா இருந்தேன், இவ்வளவு குற்றச்சாட்டு இல்லங்க, நான் நெறியாளர், நான் தான் கேக்குறேன். தமிழரசன் நான் தான் பேசுறேன். அப்ப
நிபுணத்துவம் யாரு பெற்றால் எந்தெந்த துறையில தான் அதை வச்சுதான் கொடுக்க முடியும். எந்த நாட்டுல எது நடந்தாலும் தலைமை அமைச்சர் தான் பொறுப்பு. அப்ப நிதானமாக முடிவு எடுக்க முடியும். ஒரு 24 மணி நேரம் 24 நாள் ஆயிடுச்சா? அப்ப நான் அதே எதெல்லாம் உங்களுடைய வரம்பு மீறி எதுக்குமே விமர்சிக்க கூடாதுங்க. இது ஜனநாயக இது கிடையாது நான் சொல்றேன். இது ஒரு பிரதமருடைய முதலமைச்சருடைய விவகாரத்துல ரொம்ப நீங்க தலையிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நாளைக்கு எது நாட்டுல எது நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு. அதை நீ மறந்துடக்கூடாது. அதுக்கு சொல்ல வரேன். இப்ப நீ கேட்டீங்க இன்னொரு எல்லாம் அவர் தான் பொறுப்பு இல்லங்க. நான் என்ன சொல்றேங்க, அதாவது அதுதான் சொல்றேன். வேற இன்னும் வாரிய பொறுப்புகள் இருக்குது, வேற இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதனால இன்னும் ஒரு 9 அமைச்சர்கள் மீதம் இருக்குது. அதுல அவர்கள் யாராருக்கு என்ன கொடுக்கணும் எல்லாமே நாங்க நிறைவாக அவர்களுடைய என்ன சொல்றது அவர்களுடைய சம்மதத்தோட அதான் சொல்றேன். எங்களுக்கு வச்சது நீங்க காங்கிரஸ் வச்சது திமுக வாங்குறது 7 அமைச்சர் வச்சு என்ன செஞ்சாங்க சார்? தமிழ்நாடு நான் கேட்கிறேன், 7 அமைச்சர் வச்சு என்ன செஞ்சாங்க? 10 டஜன்களுக்கு அமைச்சர் தமிழ்நாட்டு என்ன முன்னேற்றாங்க? நாங்க 2014 சரிங்க ஒரு அமைச்சர் தாங்க எங்களுக்கு. 2019 சரிங்க எங்களுக்கு ஒரு அமைச்சர். இங்க இப்ப 3 அமைச்சருங்க கிட்டத்தட்ட. நாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் நான் ஒண்ணுங்க இல்ல. தமிழர்கள் 3 அமைச்சரா இருக்காங்க, மகிழ்ச்சி, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஃபேக்ட் படி பார்த்தா 3 பேரும் தமிழ்நாட்டுல இருந்து போகல. ஒருத்தர் கர்நாடகா, ஒருத்தர் குஜராத், இன்னொரு மத்திய பிரதேசல இருந்து தான் அந்த பிரதிநிதித்துவத்தோட தான் அவங்க போறாங்க. தமிழ்நாட்டு பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது இங்க இல்ல. அப்கோர்ஸ் நம்ம ஜெயிக்கல, அது ஒண்ணு. எங்களுக்கு தமிழகத்துல போதுமான சட்டமன்ற உறுப்பினர் இல்ல. அதனால நரேந்திர மோடி தமிழர்கள் விட்டு இல்ல, தமிழகத்தோட முக்கியத்துவ பங்கு விட்டுருக்காங்கல்ல. தமிழகத்தை சார்ந்தவர் தானே 3 பேரும். ஜெலிவரி அமைச்சர் திருச்சியில வளர்ந்தவர், நிர்மலாமா நம்ம தமிழகத்தை சார்ந்தவர்கள். அப்ப பெருமை கொள்ளுங்க. மதுரையில பிறந்தவங்க இல்ல யாரும் சிறுமை எல்லாம் கொள்ளலங்க, பெருமையோட தான் சொல்றோம். 3 தமிழர்கள் முக்கியமான பொறுப்புல இருக்குது. நமக்கு மகிழ்ச்சி தான். தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். நன்றி. நீங்க எத்தனை கொடுக்கும் என்பதெல்லாம் கிடையாதுங்க. எப்படி அதான் எத்தனை கொடுக்கணும் அத்தனை கிடையாது. நீங்க பர்ஃபார்மன்ஸ பார்க்கணும், ஒட்டுமொத்த இது பண்ணி பார்க்கணும். அதன் ரிசல்ட்ட பாருங்க. ரைட், நன்றி. திரு வரதராஜன், சுருக்கமா உங்க கருத்து சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சகோதரர் சுலைமான், நான் சொல்ற விரும்புறேன். அதாவதுங்க, நாங்க ஆரோக்கியமான எதிர்க்கட்சி தலைவர் வர வேண்டும் என்பதே எங்களோட நோக்கம். நீங்க மக்கள் கொடுத்த தீர்ப்பு சார். அது மக்கள் கொடுத்த தீர்ப்பு, நீங்க ஒண்ணும் கொடுக்கல. ஓகே ஓகே, அது நீங்க கொடுத்தது கிடையாது. சரி, மக்கள் கொடுத்த தீர்ப்பு இது. சரி, அதான் எதிர்க்கட்சி தலைவர் பெறதுக்கு இவ்வளவு நான் காலங்கள் எடுக்குதா உங்களுக்கு? நான் கேக்குறேன் சார். எங்களுடைய நிச்சயமாக சொல்லி இருக்கிறார். ஜனநாயகம் சார், அது தட் இஸ் கான்ஸ்டிடியூஷன், டெமோக்ரசி. நீங்க பேசுறப்ப நான் பேசல. அதான் என்னோட டைம் தான். நீங்க தான் இங்க வாங்கி இருக்கீங்க. எங்க பேச வர்றாரு? எங்க பேச வர்றாரு? உங்க ஏன் டைம் தான் வாங்கி இருக்கீங்க. இல்ல சுலைமான், உங்களுடைய குறுக்கிடாங்க. அதாவது பிரணாப் முகர்ஜி இருந்த பொழுது ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்க்கட்சி ஒருத்தர் முறைகின்ற தலைவர் முறை எனக்கு அதிகமான ஊக்கம் கொடுத்தாண்டாரு. இன்னைக்கு அது ஊக்கத்தை எதிர்பார்க்கிறோம், நடக்குமான்னு தெரியல. இன்னைக்கு நான் சொல்றேங்க, நீங்க என்ன பண்றீங்க? எதிர்க்கட்சியா சார் நீங்க பாராளுமன்றத்துல கூச்சம் கொஞ்சம் அதிகமா போடுவீங்க. வேற என்ன சாதிச்சிட போறீங்க சார்? நீங்க உங்களுடைய மக்கள் பிரச்சனை பேசுவது கூச்சல் போடுவதா? மக்கள் பிரச்சனையை முன்னெடுப்பது கூச்சல் போடுவதா? பாஜகவுக்கு எவ்வளவு பெரிய இதுதான் பாசிசம். இதுதான் பாசிசம். மக்கள் பிரச்சனையை முன்னெடுப்பது கூச்சல் போடுவது என்றால் அதை பாசிசம் என்போம். நீங்க இல்லங்க தங்கவேல்ராஜன், நீங்க சொல்றது தவறு. மக்கள் பிரச்சனைகளை பேசும்போது அதை கூச்சல் சொல்றா தவறு. அது அதை முதல்ல வாபஸ் வாங்குங்க. ஓகே, எப்படி சொல்றீங்க? அப்படி எப்படி சொல்ல முடியும் உங்களால? கூச்சல் போடுறது சொல்லிட்டேன். அப்ப நீங்க எல்லாம் என்ன அப்ப சும்மா இருந்தீங்களா? ஒரு சுலைமான் ஒரு நிமிஷம் இருக்கணும். முடியக்கூடாது. தமிழக கட்டுப்படுத்துங்க. அப்புறம் அவர் பேசுறப்ப சரி, முடிய வரதராஜன். ஓகே ஓகே, உங்க சொல்லுங்க. நீ பேசுறப்ப குறுக்கிடுவேன். சரி, சொல்லுங்க வரதராஜன், முடிய. அங்க இருங்க ஒரு விஷயம். ஏங்க நிதிஷ்குமார், ஏங்க நாகரிங்க ஒரு யாரு வந்தாலும் எதிர்ச்சி ஒரு பண்றது பிரதமருடைய ஒரு பண்ணல. ஏன் அப்படி நடந்து போயிட்டாரு? ராகுல் காந்தி ராகுல் காந்தி எப்ப பார்த்தாலும் பாராளுமன்றத்தில் பேசின பிறகு நிறைவு கருத்து நரேந்திர மோடி தொடர்ல நிறைவுரையாற்றமா பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னா எப்படி உட்கார்ந்து பாருங்க. உங்களுக்கு என்ன பதிலடி கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும்.